6th ஸ்டாண்டர்ட் திறன் ஒர்க்புக் கணிதம் பாடம் 11 அளவைகள் மேலினம் கீழினமாக மாற்றுதல். நிறுத்தல் அளவை. சார் ஏற்கனவே நீட்டல் அளவைன்னு ஒன்று சொன்னோம். அது என்னென்னா நீளத்தை அளப்பது. நிறுத்தல் அளவைனா என்ன? நாம் எடையை அளப்பதை நிறுத்தல் அளவை என்று சொல்லுவோம். எடையை நிறுத்தி காட்டு அப்படின்ற ஒரு பழக்கம் இன்றும் கிராமத்தில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நிறுத்தல் அளவை என்பது கிராம், கிலோகிராம் இதெல்லாம் வரும். சரி, ஒவ்வொரு கணக்காக பார்க்கலாமா? ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. ஐ ஆம் செந்தில். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. பின்வருவனவற்றை இனமாற்றம் செய்க. அது என்ன சார்? மேலினமாக இருந்தால் கீழினமாக மாற்று, கீழினமாக இருந்தால் மேலினமாக மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல 40 கிலோகிராமை நம்ம கிராமாக மாற்ற வேண்டும். கிலோகிராம் என்பது மேலினம், பெரியது ஓகேவா? அதை சிறியதாக மாற்றுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? பெருக்க வேண்டும். எதால் பெருக்கணும்? 1 கிலோகிராம் = 1000 கிராம். ஸோ 1 தூக்கிட்டு 40 போடுங்க, 40 கிலோகிராம். இங்கே இருக்கிற 1000 40ஆல் பெருக்குங்க, 40,000 கிராம். விடை எழுதியாச்சு. அடுத்து ரெண்டாவது கேள்வி. 7900 கிலோகிராம் என்பது டேஷ் கிலோகிராம் ப்ளஸ்ஸு டேஷ் கிராம். இந்த கேள்வியில் ஏதோ எனக்கு தப்பு இருப்பதாகவே தோணுது. ஆனால் கேட்ட கேள்விக்கு நம்ம சரியாக பதில் சொல்லிட்டோம். இங்கே கிராம்னு இருந்திருந்தால் நாம் 7 கிலோகிராம் ப்ளஸ் 900 கிராம்னு போட்டுருப்போம். ஆனால் கேள்வியில் கிலோகிராம்னு இருக்குது. அதை கிலோகிராம்ன்றது அப்படியே தான் போகும். 7900 கிலோகிராம் ப்ளஸ் 0 கிராம், அவ்வளோதான். ஸோ ஓகேவா? இதுவரை நாம் போட்ட திறன் வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா சுமார் 125 திறன் வீடியோக்கள் இருக்கும். இதில் மேத்ஸு, சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்த கேள்வி. பின்வருவனவற்றை இனமாற்றம் செய்க. 84 கிலோகிராமை என்ன பண்ணணும்? கிராமாக மாற்ற வேண்டும். பெரியதை சிறியதாக மாற்றணும்னா இப்போ தான் சொல்லி கொடுத்தேன், பெருக்குங்க. பெரியதை சிறியதாக மாற்ற பெருக்குங்க. 84 1000ஆல் பெருக்குங்க. 1 கிலோகிராம் = 1000 கிராம். 84 கிலோகிராம் = 84 × 1000 கிராம். அப்போ 84,000 கிலோகிராம். அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி. 8000 கிராம் என்பது எத்தனை கிலோகிராம்? ஸோ 1 கிலோகிராம் என்பது 1/1000 கிராம். ஸோ பாருங்க, கிராம் என்பது கீழின அலகு, சிறியதா. கிலோகிராம் என்பது பெரியது. சின்னதுலேருந்து பெருசாக போகணுன்னா நீங்கள் வகுக்க வேண்டும். அப்போ 1000ஆல் நம்ம வகுத்தோம்னா 8 கிலோகிராம்னு வருது. அவ்வளோதான் ஆன்சர். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது தேவைப்படும், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.